ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோமதி ரவிச்சந்திரன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நான் நேற்று அமாவாசை, மார்கழி அமாவாசைக்கும் அனுமன் ஜெயந்திக்கும் இந்த மாதிரி தான் வாசலில் கோலம் போட்டிருந்தேன். அமாவாசைன்றதுனால செம்மண்ணில் கோலம் போட்டிருந்தேன். அனுமன் ஜெயந்திக்காக வாசப்படியில் மஞ்சள் குங்குமம் வச்சு பூவால் அலங்காரம் பண்ணியிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சேன். அன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு மக்ரூனி செஞ்சேன். அதை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். மக்ரூனியை முதல்ல வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய், கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கினது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து வதக்கிக்கிறேன். அதோட ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் சிறுசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதோடு போட்டு நல்லா வதங்கி எடுத்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வெங்காயம் வதங்கினதும் அதோட ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து வதக்கி எடுத்துக்கிறேன். நல்லா வதங்கட்டும். இதில் இந்த மக்ரூனியில் முட்டை போட்டும் செய்யலாம், மட்டன் கைமாவும் சேர்த்து செய்யலாம். அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அன்றைக்கி அமாவாசைன்றதுனால வெறும் மக்ரூனி மட்டும் செஞ்சேன். நாங்கள் 4 பேருக்கு சேர்த்து செஞ்சேன் அன்றைக்கி நைட்டு. இது இப்போ கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே மக்ரூனியில் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். அதனால் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். மக்ரூனி போட்டு இதில் நல்லா கலந்துக்கிட்டு கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமாக சிக்கன் 65 மசாலாவும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா இதுவே நல்லாயிருக்கும். இன்னொரு நாளைக்கு நான் வேறு விதமாக செஞ்சு காமிக்கிறேன். எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.